போடுற அந்த கருப்பு சட்டைய வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தம்ப்நெயில் கூட தலித், மைனாரிட்டி, விமன் அப்படின்னு வந்து இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் வந்து பேசியிருக்கிறேன். ஏன் அது முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா, ஒரு சில சங்கிகள், ஆண்ட சாதிக்கு பெருமை பேசக்கூடியவங்க, இவங்கள நம்ம ரெகுலராக போட்டு அடிக்கிறதால அடிக்கடி வீடியோஸ் வரும். இதில் வந்து நாம் அடிக்கடி டச் பண்ணாத அந்த 3 கேட்டகரியில் அந்த தம்ப்நெயில்ல இருக்க மாதிரி தலித் மக்கள், அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டிஸ் பீப்பிள், அதுக்கப்புறம் விமன் இன் த சென்ஸ் ஃபேக் ஃபெமினிஸ்ட் ஆள்களெல்லாம் பற்றி சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறேன். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமான வீடியோ பாருங்கன்னு சொல்கிறேனே ஒழிஞ்சு, நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் முக்கியமான வீடியோ தான் அக்கார்டிங் டு மீ. ஸோ நம்ம எல்லாருக்குமே அது முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும், ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலில் வர்றது. ஸோ என்னென்னா, அந்த வீடியோவில் என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு. காரணம், காலையில் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அந்த அப்செட்டில் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி எடிட்டிங் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்லோடு பண்ணிட்டேன். ஸோ அதன் காரணமாக நீங்கள் வீடியோ ஆன் பண்ணதும் என்னுடைய பேச்சு டல்லாக இருக்குது, என்கேஜிங்காக இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயும் கட் பண்ணிடுவீங்களோ, வெளியில் வந்துடுவீங்களோன்ற ஒரு பயத்தில் ஒரு சின்ன ஒரு சினாப்சிஸாக ஒரு சம்மரி மாதிரி, அந்த வீடியோவுக்கு ஒரு சம்மரி மாதிரி இந்த வீடியோவை போடலான்னு சொல்லி தான் நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா அந்த வீடியோவே சம்மரி சைஸில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை, நானே நினைக்க தான் செய்கிறேன். ஆக்சுவலி அதில் என்னென்னா நான் கொஞ்சம் டல்லாக பேசுனது எனக்கே கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. கொஞ்சம் போல்டாக நல்லா ஜாலியாக இந்த வீடியோவை போடுவோமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். மேட்டர் என்னென்னா, மெயின் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இதில் அந்த 3 தவறுகளை வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வீடியோவில் சொன்ன 3 தவறுகள் என்னென்னா, தலித் மக்கள் மீதான வன்முறை என்பது ஆல்ரெடி நம்ம நாட்டில் அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்குது. ஆதி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது இல்லையா? மீன்வைல் சில தலித் பாய்ஸ் வன்முறையில் இறங்குறது இருக்குது பார்த்தீங்களா? அந்த வன்முறையில் இறங்குறதுன்றது எந்த விதத்தில் நியாயம், எத்திக்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அதாவது யாருமே வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது. இதை ஏன் நான் வந்து தலித் பீப்புளுக்குன்னு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நம்மளை ஒருத்தன் அடிக்கும்போது நமக்கு எவ்வளோ வலிக்குது. அந்த அடி அதிகமாக வாங்கினது நம்ம நாட்டில் யாருன்னு பார்த்தா தலித் மக்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட தலித் மக்களே இன்னொருத்தனை ஆணவ கொலை பண்ணுறதுங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு தெரியல. சேம் அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் நிகழக்கூடிய அநியாயங்கள் வந்து நிறைய, முக்கியமாக வந்து நார்த்தில் அப்படிப்பட்ட இஸ்லாமியர் ஒரு தலித் பையனை அடிக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சமூகமாக வந்து இந்தியாவில் இந்த சமூகத்தார்கள்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட மக்களே இன்னொருத்தங்க மீது பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இதே கான்செப்ட் தான் பெண்கள் இந்த சென்ஸ் நான் ஃபெமினிஸ்ட்டை சொல்கிறேன். ஃபெமினிஸ்ட்லையும் ஃபேக் ஃபெமினிசம் பேசக்கூடியவங்களையும் சொல்கிறேன். அவங்களும் நம்ம நாடுல பொதுவாக உலக அளவில் வந்து பெண்களுக்கு வந்து சரியான முன்னுரிமை வந்து கிடையாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்டவங்களும் பயாஸ்டாக நடக்கிறது வந்து ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக நான் அந்த முந்தின வீடியோவில் வந்து பேசியிருக்கிறேன். பாருங்கள். அதுலேயும் குறைகள் இருக்கலாம், இதுலேயும் குறைகள் இருக்கலாம். உங்களுக்கு தோன்ற சஜஷனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன பெட்டர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மை டியர் காம்ரேட்ஸ்.